ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆல்ஃப் ஹவுஸ். இந்த வீடியோவில் என்னடா இவன் கையில் வந்து கரடி குட்டி கையில் வச்சிருக்கான் அப்படின்னு பார்க்காதீங்க. இவளை பற்றி தான் இப்போ நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோ கொடுப்பேன். கைஸ், நான் வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் இவளோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இது சேலா இல்லை இது எவ்வளோக்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய டிஎம்ஸ் வந்துருந்தது. இது ஆக்சுவலி சொல்ல போனால் ஓன்டு பை சம் ஒன். இது வந்து ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிட்டாரு. இது வந்து இங்கே ஷோ ட்ரைனிங்காக இருக்குது நம்ம வீட்டில். ட்ரைனிங் அண்ட் போர்டிங் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கேன் இது இவளை வச்சு. எஸ் அஃப்கோர்ஸ் இவ வந்து ஃபின்னோட டாட்டர் தான். இவளுக்கு வந்து 2 months ஆச்சு. இவ பேர் வந்து லைலா. ஹை சொல்லு. அண்டு இவ வந்து இப்போ ட்ரைனிங்க்கு இருக்கா. சரி, இதுக்கப்புறம் தான் இவளை வந்து பில்டு பண்ணணும். வாங்க நான் இவளை பற்றி சொல்றேன். கைஸ், இவளை பற்றி சொல்லணும்னா இவளோட லெட்டர்லேயே டோட்டலாகவே 2 ஃபீமேல் பப்பி மட்டும்தான் இருந்தது. அதுலயும் ஒண்ணு இறந்தது, ஒண்ணு வந்து இறந்துருச்சு. அதுல சர்வைவ் ஆன ஒரே ஃபீமேல் இவ மட்டும்தான். இவ மட்டும் நல்லா பால் குடிச்சு நல்லா பாருங்க புஷ்டி ஆயிட்டு இருக்கா அவங்க அம்மா கிட்ட. அண்டு எப்படி சொல்ல போனா இதை வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட்ல எடுத்து வச்சது. பட் ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பப்பி அவர் வந்து வச்சிருந்தாரு. அது வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால அதோட காது வந்து ஃபோல்ட் ஆயிடுச்சு. ஸோ ஷோ ட்ரைனிங் பண்ற டாகுக்கு அது ஒரு பெரிய ரிமார்க்கா தெரியுன்றனால இப்போ அதை வந்து சேல் பண்ணிட்டு இப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இந்த பப்பி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அண்டு இப்போ இவளை வந்து இதுக்காக தான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். இவளோட அனாட்டமி வைஸ் சொல்ல போனோம்னா எல்லாமே வந்து ஃபின் மாதிரியே தான் பண்றா. இங்க பாருங்களேன், இந்த குறும்பு கூட நான் கையில தூக்கி வச்சிருக்கும் போது அப்படியே சைலண்டா இருந்தா. இப்போ பாருங்க கீழே விட்டதும் என்ன நான் பண்றேன்ட்டு. ஆனா நைட் ஃபுல்லா தூங்கவே விடுறது இல்லை நம்மள. ஏதாச்சும் ஒன்று பண்றது, ஜாக் இழுத்து போடுறது, கம்பளி இழுத்து போடுறது, இந்த மாதிரி நிறைய வேலை எல்லாம் பண்றாங்க இந்த மேடம். ரொம்ப குறும்பு தான். இந்த வீடியோல மட்டும்தான் இப்படி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்றதுனால சைலண்டா உட்காந்துருக்காங்க. பாத்தீங்களா இவன் எங்க போற. அண்ட் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி தான் இவ பேர் வந்து லைலா. அண்ட் இவளுக்கு 2 மாசம் ஆகுது, 2.5 மாசம் ஆகுது. இன்னும் ஒரு 1 மாசம் போனதுக்கு அப்புறமேட்டு உனக்கு ஷோ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். இல்ல அது வரைக்கும் எதுவும் வாக்கிங் இப்படி பிளே ஏரியால வந்து விளையாட வச்சு நல்லா இந்த பாடியை வந்து ஃபிட் பண்ணணும். சும்மா சாப்பிட்டு நீ தூங்கக்கூடாது, சரியா? வேலை செய்யணும்னு சொன்னதுமே இங்க பாருங்க மூஞ்சி எப்படி பாவமா போயிடுச்சுன்ட்டு. ரொம்ப செல்லம் ஜாஸ்தி. அண்ட் எனக்கு வந்து பர்சனலாவே மேல் டாக்ஸை விட ஃபீமேல் டாக்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்படி சொன்னோம்னா அதுதான் ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருக்கும். எனக்கு மேல் டாக்ஸ் வந்து நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. இவ்வளோ காமா வந்து உட்காந்துருக்காது பாருங்க. ஃபின் ஆகட்டும், டெடி ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், நாங்கள் அவங்கள வீடியோல காட்டும்போது அவங்க அங்க இங்கன்னு எங்கேயாச்சும் ஓடிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இவங்க பாருங்க அப்படி கிடையாது. என் கால்கிட்டே இருக்கா பாருங்க. நான் இப்போ நான் விட்டாலுமே இங்க இருந்து என்னை விட சின்ன டிஸ்டன்ஸ் தான் போவாங்களே தவிர அவ்வளவு தூரம் போக மாட்டா. இவன்ல எந்த ஃபீமேலுமே நான் சொல்றேன். ஸோ எனக்கு வந்து ஃபீமேல் டாக்ஸ் தான் பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அண்ட் என் பேர் சம்பாரிச்சு கொடுத்ததும் நிறைய இது வந்து ஃபீமேல்ஸ் தான் ஜாஸ்தி. ஓகே காய்ஸ், நம்ம வந்து வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துடும். இவளை பத்தி பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. வெறும் பப்பி தான். ஏன்னா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் இவளை பத்தி நான் அப்டேட்ஸ் நிறைய நான் போடுறேன். இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி. இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் டாடா பை பாய் ஃப்ரம் ஹரிஷ். அண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் டாக்ஸை பற்றி தேவையோ இல்லை நெக்ஸ்ட் நான் என்ன கண்டென்ட் போடணுமோ நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.